இன்னைக்கு நம்ம இந்த டீலிமிட்டேஷன்லாம் போயிட்டு இருக்குது. அது என்னன்னு மக்களுக்கே தெரியல. அது தெரிஞ்சும் பல பேர் மக்களை ஏமாத்துறாங்க பல கட்சிகள் அப்படிங்கறத நம்ம விரிவிக்க போறோம். லிமிட்டேஷன்ஸ் டீலிமிட்டேஷன் பத்தி தனியா ஒரு பதிவு போட போறோம் அடுத்ததா. பட் அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு மனித பிறப்பு பிறக்குது அப்படின்னா அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ரெண்டு சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது தான் நம்ம பண்றோம். அதாவது டீலிமிட்டேஷன்ங்கிறது தொகுதி வாரி பண்றது. அதாவது மக்களுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றணும், பார்லிமெண்ட்டுக்கோ அசம்பிளிக்கோ மெம்பர்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிறது தான். அதுல பெண்களுக்கு எவ்வளவு உரிமை தரணும் அப்படிங்கிறது. அதை நான் சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷனை பத்தி கொஞ்சம் பொறுமையா அடுத்த பதிவில் நான் போடுறேன், கிளீனா போடுறேன். அது என்ன, எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவு, இது முடிஞ்ச உடனே அடுத்த பதிவு நம்ம அதை போட போறோம். பட் இப்ப இதுவரைக்கும் 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டுச்சு. அப்புறம் ரீஜனல் பார்ட்டி சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் பல கட்சிகள் ஆண்டது. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், அது மாதிரி கல்கட்டாவை எடுத்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், அதுக்கப்புறம் இப்ப டிஎம்சி, ஒடிசா வந்தீங்கன்னா பிஜு ஜனதா தள் கட்சி, அதாவது பட்நாயக்கர் வாழ்ந்தார் இல்லையா அந்த கட்சி. இது மாதிரி பீகார் போனீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ், தென் யூபி வந்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ். இந்த மாதிரி வரிசை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டி ஆண்டுச்சு. இப்ப கர்நாடகா எடுத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் பிஜேபியும் ஆண்டுட்டு இருந்தது. அது மாதிரி பல மாநிலங்கள்ல கிழக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி ஆண்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சில மாநிலங்கள்ல ரீஜனல் பார்ட்டி, அதாவது அந்த மாநில கட்சிகள் ஆட்சி ஆண்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். அதுல இருந்து 2026 வரைக்கும் ஒவ்வொரு நேஷனல் பார்ட்டி எப்படி நடந்திருக்கு, அதாவது நம்ம பெண்களை குறிப்பா சொல்றோம், பெண்களை எப்படி நடத்தியிருக்கு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாநில கட்சிகளும் பெண்களை எப்படி நடத்தியிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் டீலிமிட்டேஷன் பத்தி என்னன்னு தெரியும். டீலிமிட்டேஷன் சொன்னா ஒன்லி பெண்களை மட்டும் சார்ந்து கிடையாது, ஒட்டுமொத்த மக்கள் தொகையை சார்ந்து இருக்கு, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சார்ந்து இருக்கு, இது எல்லாத்தையுமே சார்ந்து இருக்கு டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம இந்த ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் எப்படி பெண்களை சித்தரிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப வாங்க காங்கிரஸ் பத்தி முதல்ல பார்ப்போம். அதாவது பொதுவாவே ப்ராக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்சின்னா பொதுவா எல்லாமே அதுல வேறுபட்டு காமிக்கிறாங்க இல்லையா. அதுல பெண்களை 1947 ஆண்டு ஆரம்பிச்ச கட்சி காங்கிரஸ்ல இருந்து இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் பெண்களை எப்படி மதிச்சிருக்காங்க, எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, என்ன உதவிகள் எல்லாம் செய்திருக்காங்க, அது மாதிரி திமுக என்னென்ன பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு நாளைக்கு 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாம இந்த பதிவை போடுறோம். 1947 இருந்து 2026 வரைக்கும் மத்திய அரசு எந்த கட்சி ஆண்டுச்சு, மாநில கட்சிகள்லாம் எந்த கட்சிகள் ஆண்டது, இவங்க எல்லாம் பெண்களை எப்படி விமர்சித்திருக்கார்கள், அல்ல அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்திருக்காங்க அப்படிங்கறத நாம பார்ப்போம். சோ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பெண்களை ஆண்களுக்கு சமமா நடத்தணும்னு எப்பயுமே இருந்தது இல்லை. ஆண்கள் தான் ஆதிக்கம் இருக்கணும், பெண்கள் அடிமைகளா இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு நம்ம பல பதிவுகள் நம்ம கொடுக்கிறோம். அதுல அந்த பதிவுகளை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க எப்படி என்னென்ன பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிங்கிறது. இப்ப நம்ம பீகார் முதல்ல பார்ப்போம். 1997 இருந்து 2005 வரைக்கும் பீகார் ஆண்டது யாருன்னா ராபிரி தேவி அப்படின்னு. யாருன்னா லாலு பிரசாத் யாதவோட மனைவி. ஏன் லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில சிஎம் இருந்தாங்க அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவ் தான் இருந்தாரு 97 வரைக்கும். பட் அவரை இந்த மாட்டு தீவன ஊழல் அந்த இதுல எல்லாம் பல ஊழல் செய்து அதுல அவர் சிஎம் பதவி நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அவர் பண்ண முடியல. அதே சமயத்துல அவர் கட்சியில இருக்க மத்தவங்களுக்கு யாருக்கும் பதவி கொடுக்காம ஒரு தன்னுடைய மனைவிக்கே கொடுத்தாரு. கேட்டா பெண்கள் உரிமைக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி. ஆனால் அந்த 8 ஆண்டுகள் உண்மையிலேயே ராபிரி தேவியோட ஆட்சி தான் நடந்ததா அப்படின்னா இல்லை. அவங்க ஒரு பினாமியா தான் இருந்தாங்க. அவங்கள லாலு பிரசாத் யாதவுக்கு தான் இருந்தாரு, கையெழுத்து போறது மட்டும் ராபிரி தேவி அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த 8 ஆண்டுகள்ல இந்த லாலு பிரசாத் யாதவ் பெண்களுக்கு செய்த பல கொடுமைகள், தன் மனைவியவே எப்படி நடத்தினாரு அப்படிங்கறத நீங்களே வரலாறு பாத்துக்கீங்க, தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம கிரேட் தமிழ்நாடு. 1989 ஜெயலலிதா அம்மா அசம்பிளில போறாங்க. 89ல திமுக வெற்றி பெற்றுச்சு. அப்ப ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவரா போறாங்க. பேசும்போது அவங்க
ஒவ்வொருத்தருக்கான பேசுவதற்கான நேரம் கிடைக்கும் இல்லையா, ஒரு டாபிக் ஒரு இஷ்யூவை பத்தி. அப்ப பேசும்போது ஜெயலலிதா அம்மா வந்து பேசும்போது அவர் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க சாரியை பிடிச்சி இழுத்தது, அவங்க முடிய பிடிச்சி இழுத்தது, இப்படி என்னென்ன பண்ணாங்க. சோ அப்ப பெண்களுக்கு திமுகல எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம பார்ப்போம் கனிமொழியை வந்து அவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டூலா தான் பயன்படுத்திருக்காங்க தவிர உண்மையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அவங்கள பயன்படுத்தவில்லை. ஈவன் சொந்த சகோதரியாக இருந்தாலும், அதாவது வேறு தாய் பிறப்பா இருந்தாலும், அப்பா ஒன்னா இருந்தாலும், அந்த சகோதரிக்கு ஸ்டாலின் ஏதாவது செய்தாரா இல்ல உதயநிதி செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. சொந்த குடும்பத்தை தான் அரசியல் ஆள்றாங்க. இருந்தாலும் அதிலேயே பெண்ணா இருக்கிறதுனால வரக்கூடாது அப்படிங்கிற இந்த திமுகவுடைய நிலைய பாத்துக்கங்க அப்படிங்கறது தான். இதே மாதிரி நம்ம முலாயம் சிங் யாதவ் ஆட்சி ஆண்டார் இல்லையா, 2010 அவர் தான் வந்து உத்தரப்பிரதேச முதல் மந்திரியா அவர் தான் இருந்தாரு. அப்ப அவரு பெண்களுக்கு சாதகமா வரக்கூடிய பில், அதாவது உமன்ஸ் பில்லுன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இதான இந்த லிமிடேஷன் அதுவும் வருது டீலிமிடேஷன்ல. சோ அதுல என்ன சொல்றாருன்னா அது கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தவர் தான் முலாயம் சிங் யாதவ், அதாவது ரீஜனல் பார்ட்டி, மாநிலத்தை ஆண்ட ரீஜனல் பார்ட்டி அவர் பண்ணிருக்காரு. 2012க்கு வாங்க 12க்குள்ள வந்து டெல்லியில ஒரு பெண் வந்து ராத்திரில வரும்போது பஸ்ல கற்பழிக்கப்பட்டு 15 பேரால பேருந்துல கொலை பண்ணி தூக்கி போடப்பட்டாங்கல்ல, அதற்கு அந்த 2012ல அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த போர்ஷா சத்யராஜ் நாராயணா அப்படிங்கிற என்ன சொன்னார்னா, பெண்கள் வந்து இரவுல வந்து ஏன் வெளியில போக கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமா இல்லை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் நம்ம வாங்க பெரிய மத்திய மந்திரியா இருந்தவர் திக் விஜய் சிங், அவர் வந்து 63 வயசுல ஒரு தன் மனைவிக்கு இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சின்ன பொண்ணை திருமணம் செய்து கொண்டாரு. பார்த்திருப்பீங்க நீங்க திக் விஜய் சிங். அவர் எதற்காகனா தவிர தன்னுடைய உண்மையான துணைவிக்காக அவர் பண்ணவில்லை. ஓகே, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, அவர் செய்த செயல்பாடுகளை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொன்னா, பெண்கள் என்பது ஒரு டூல், ஊழியர், அவ்வளவுதான். அவங்க வந்து பெரிய பதவிக்கெல்லாம் வர முடியாது, வரக்கூடாது, வந்தாலும் அது வந்து சரி வராது அப்படின்னு அவரு பெண்களை பத்தி அவ்வளவு இழிவா பேசினார். அதுக்கப்புறம் நம்ம திமுக மாதிரி கல்கட்டாவை ஆளக்கூடிய, வெஸ்ட் பெங்கால் ஆளக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி, அதாவது 2011 இருந்து 3 முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2024 எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு தெரியல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இல்ல இங்க எப்படி திமுக திருப்பி எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அங்க மம்தா பானர்ஜி திருப்பி சீஃப் மினிஸ்டர் வந்தா அந்த மாநிலம் எப்படி இருக்கும் ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. அதுக்கு நம்ம உதாரணமா சொல்றோம். டிஎம்சி லீடர் வந்து 2014 டிஎம்சி ஆட்சியை பிடிக்குது, தலைவிரிச்சு ஆடுறாங்க, இன்னை வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. 2014 டாப்பஸ் பால் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஎம்சி மெம்பர் வந்து ஒரு பேச்சில வந்து சொல்றாரு என்னன்னா, பெண்களுங்கிறது ஒரு பொருள், அதாவது எப்படி போதை பொருளா இருக்கு, சாராயம், சிகரெட்டு, மொத்த போதை பொருளா இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் பெண்கள், அவங்க வந்து இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு பெண்களை பத்தி சொல்றாரு. இப்ப இவங்களதான் டீலிமிட்டேஷனுக்கு வந்து கொடுப்பாங்களா, பாதுகாப்பு கொடுப்பாங்களா, இல்ல ஆதரவு கொடுப்பாங்களா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முந்தா நாள் வந்து நம்ம டீலிமிட்டேஷனோட பில்லு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, எங்க லோக்சபால பார்லிமெண்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிரேட் திமுக வாங்க, திமுக ஓட்டு போடுறீங்க இல்லையா, தெரிஞ்சுங்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சின்னு சொல்லிட்டு. 2022 தைதை சாதிக்கிறதுக்காலே அவர் என்ன சொல்றாரு, பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் குஷ்பு ஆகட்டும், கஸ்தூரி ஆகட்டும், கௌதமி ஆகட்டும், நமிதா ஆகட்டும், இவங்களாம் அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லுவாங்க, இந்த அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, யாரு இவங்களெல்லாம் வந்து அப்படின்னு மேடை பேசலாரு. அவர் என்ன ஜெயில இருக்காரா இல்ல வெளியில இருக்காரான்னு நீங்களே பாத்துக்கீங்க. இது நான் சொல்லணும். இந்த மாதிரி பல பதிவுகள் இருக்குங்க, கொஞ்சம் நஞ்ச பதிவுல நம்ம கொஞ்சம் தான் சொல்ல முடியுது. ஏன்னா வந்து வீடியோ பெரிய வீடியோ போட முடியாது, போட்டாலும் நீங்க வெறுத்து போயிருவீங்க, எப்படா முடியும்னு நினைப்பீங்க. அதனால வந்து நம்ம கிறிஸ்பியா போடுறோம், கொஞ்சமா மிக முக்கியமானது போடுறோம். பல கொடுமைகள் பெண்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம இவரு பார்க்கலாம் 2023 இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் லீடர் வந்து அப்துல் பாபி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, பில்லு வந்து பாஸ் பண்ண கூடாது, எது பெண்கள் பில்லு பாஸ் பண்ண கூடாது. அவங்க வந்து என்னன்னா வந்தாங்கன்னா, பெண்கள் வந்து பெரிய லெவல்ல வந்தாங்கன்னா அவங்க வந்து யாரு பயனடைவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாப் கட் பண்ணிருக்காங்கல்ல பெண்கள், அவங்களும் இந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் தான் பயனடைவாங்க. ஏன் லிப்ஸ்டிக் போட்டா என்ன, பெண்கள் போடுறதா, பாப் கட் பண்றது பெண்கள் பண்றதுதான். இது என்ன, இது எதை உதாரணமா சொல்றது? ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் ஆகட்டும், பல ரீஜனல் பார்ட்டியும், வெரி பர்டிகுலர் டிஎம்கே ஆகட்டும், பெண்களுக்கு எந்த அளவுக்கு கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து டீலிமிட்டேஷன் கிழிச்சு போடுறாரு. அவருக்கு ஏதாவது தெரியுமா?
படிச்சிருப்பாரா? யாரு அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க காதுல. இப்ப நீங்க யூடியூப்ல கேட்டிருக்கீங்களே என்ன, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க. அவங்க சொல்றவங்க யாரு? பிஜேபிக்கு எதிரானவங்க, மோடிக்கு எதிரானவங்க, நாட்டு நலனுக்கு எதிரானவர்கள், சுயநலத்திற்கு தேவையானவர்கள், இவருடைய சுய இன்பங்களுக்கு தேவையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சிட்டு இதே ஒரு எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ இருந்தாங்கன்னா யாராவது சொல்ற கேட்டுட்டு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க, எப்படின்னு ஆராய்வாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்கு பெண்களுக்கான செய்யக்கூடிய டீலிமிட்டேஷன்ல இருக்கக்கூடிய 33% இட ஒதுக்கீடு பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. இதே மாதிரி பல பதிவு நம்ம சொல்லிட்டு போலாம். சோ இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சோ காங்கிரஸும் பல மாநிலங்கள் ஆளக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படியும் எப்படி பெண்களை இழிவுபடுத்துறாங்க, எதுக்காக பெண்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்களால சொல்ல முடியுமா? 33% அவர் பார்லிமெண்ட்ல அவங்க வரணும், 100 பேர் இருந்தால் 33 பேர் பெண்கள் வரணும்னு சொல்லி போறாங்க. இதை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எதிர்க்கிறது என்னமோ இப்பதான் மோடி புதுசா அந்த சட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை எதிர்க்கிறாங்க. இல்லை, இது 1952 வந்தது. நம்ம அடுத்த பதிவுல கிளீனா சொல்லுவோம் டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லுவோம். சோ மக்களே 23 ஓட்டு நாங்க நாளைக்கு வரைக்கும் வந்தா பதிவு போட முடியும். தயவு செய்து உங்க காலா அதை நினைச்சுக்கிட்டு நான் கெஞ்சி கூத்தாடுறேன் அப்படின்னா நினைச்சுக்கீங்க. தயவு செய்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா இந்த மாநிலம் சுத்தமா அழிஞ்சு போயிடும். பெண்கள் முன்னேற முடியாது. பெண்களை ஒரு டூலா தான் பயன்படுத்துவாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் நம்ம போன பதிவிலே போட்டிருக்கோம். ஓஎம்ஆர்ல பல கிளப் இருக்கு. பெண்களை அதுல ஆட்டை சார்ந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கும்பல் தான் இந்த கும்பல். இதுக்கு மேல நீங்க அதை போடுவீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே உங்களை காப்பாற்ற முடியாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு பெண்கள் இங்க நிம்மதியா வாழ இப்பயே முடியல. திருப்பி இவங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுல நம்ம டீலிமிட்டேஷன் பத்தி விரிவா பேசுறோம், பாருங்க.